Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation la exercise 9.4 la question number 6 வந்து பார்க்குறோம். So x into dy minus y into dx is equal to square root of x square plus y square dx னு வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ வந்து இந்த sum வந்து எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். First வந்து dy by dx கொண்டு வரணும். So x into dy is equal to நான் வந்து minus y into dx other side கொண்டு வரேன். So அப்போ x square plus y square dx plus y into dx அப்படின்னு வந்து வரும். So x into dy equal to dx வந்து காமனா எடுத்துக்கிட்டேன்னா square root of x square plus y square plus y ன்னு வந்து எனக்கு வரும். So dy by dx equal to இந்த dx இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன், இந்த x ரைட் சைட் கொண்டு போறேன். square root of x square plus y square plus y by x ன்னு வந்து எனக்கு வரும். So f of x comma y வந்து என்னன்னு எழுதுவோம். So square root of x square plus y square plus y by x ன்னு வந்து நம்மளுக்கு வரும். So f of lambda x comma lambda y is equal to இங்க வந்து நம்மளுக்கு in place of x y எல்லாத்துலயுமே lambda x lambda y ன்னு போடணும். So lambda x the whole square plus lambda y whole square வந்துரும் and plus lambda y வரும் by lambda x ன்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், லாம்டா ஸ்கொயர், இங்கேயும் லாம்டா ஸ்கொயர் வந்துடும். ஸோ நான் வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து இங்கே எழுதும் போது லாம்டா ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் லாம்டா ஒய்ன்னு வரும் பை லாம்டா எக்ஸ்னு வந்து வரும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா லாம்டான்னு வெளியில் வந்துடும். ஸோ காமனாக எடுக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் y அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் by lambda x. ஸோ அப்போது எனக்கு லாம்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ f of lambda x comma lambda y இங்கே வந்து f of lambda x comma lambda y is equal to lambda to the power 0 f of x comma y அப்படின்னு வந்து வரும். ஸோ therefore இங்கே வந்து என்னது f of x comma y is a homogeneous function and dy by dx வந்து என்னது homogeneous function and dy by dx is a homogeneous differential equation. So இப்போ நம்ம dy by dx நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதணும், y by x ஃபார்மில் கொண்டு வரணும். ஏன்னா v is equal to y by x. So y is equal to v into x. Differentiate பண்ணா dy by dx is equal to v into 1 plus x into dv by dx னு வந்து எனக்கு வரும். So dy by dx in terms of vல வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். So dy by dx is equal to square root of x square plus y square plus y வரும் by x. ஸோ நான் எக்ஸை காமனாக எடுக்கிறேன். இங்கே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். அப்போது 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து ஒய் பை எக்ஸ்னு வந்து வரும். இங்கே பை எக்ஸ் ஸ்கொயர் ரூட் வெளியில் வரும்போது எக்ஸ்ன்னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும் by x. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx வந்து இப்படி கிடச்சிருக்கு. ஸோ dy by dx வந்து in terms of vயில் எழுத போகிறேன். ஸோ அப்போ நான் 1 ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் v வந்து வரும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ dy by dx is equal to v into 1 plus x into dv by dx. dy by dx இருக்கிற இடத்துல இதை போட போகிறேன். So square root of 1 plus v square plus v, இந்த vயை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், minus v வந்துடும் equal to x into dv by dxன்னு வந்து வரும். plus v minus v cancel ஆகிடும். ஸோ எனக்கு வந்து என்ன இருக்கும்னா square root of 1 plus v square equal to x into dv by dx.
இதை வந்து dx இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். நான் 1 plus v ஸ்கொயரை அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ dx by x வந்துடும் 1 by square root of 1 plus v square dv அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா 1 by square root of 1 plus v square dv equal to dx by x. இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டகிரல்ஸ் அப்ளை பண்ண பிறகு இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் integral dx by square root of a square plus x square equal to log modulus of x plus square root of x square plus a square plus c. இங்கே வந்து x இருக்கிற இடத்துல v இருக்கு, 1 a இருக்கிற இடத்துல 1 வந்து இருக்கு. ஸோ a இருக்கிற இடத்துல 1 இருக்கு, x இருக்கிற இடத்துல vன்னு இருக்கு. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ log modulus of v plus square root of v square plus 1 வரும் ஈக்குவல் டு log, இதை வந்து சால்வ் பண்ணுறேன், log modulus of x plus c வரும். இங்கே எல்லாமே லாகில் இருக்கிறதுனால இங்கேயும் log cன்னு வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து log m plus log n ஃபார்மில் இருக்குது. ஸோ log x into c வந்துடும். இங்கே வந்து log modulus of v plus square root of v square plus 1 வந்து வரும். ஸோ log வந்து போயிருமா. ஸோ v plus square root of v square plus 1 is equal to cxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து v இருக்கிற பிளேஸில் y by xன்னு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். y by x is equal plus square root of y by x the whole square plus 1 equal to cxன்னு வரும். இதை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ y by x plus square root of y square by x square plus 1 வந்து இருக்குது ஈக்குவல் டு cx. ஸோ y by x plus இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா x ஸ்கொயர் வந்துடும், y ஸ்கொயர் plus x ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு cx. So y by x plus square root of y square plus x square by x வந்துரும் equal to cx. x வந்து காமனாக இருக்கா. ஸோ y plus square root of y square plus x square is equal to cx. இந்த x இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். y plus square root of y square plus x square is equal to cx square. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 6th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். 7th question வந்து பார்க்கலாம். ஸோ 7th questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cos y by x plus y sin y by x கொடுத்துருக்காங்க into y dx ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து dy by dx ஃபார்மில் கொண்டு வரோம். ஸோ dy by dx ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து என்ன வரும், dy dx வருது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும், x into cos y by x plus y sin y by x வந்து வந்துடும் and divided by இந்த பார்ட். ஸோ y sin y by x minus x cos y by x the whole thing into y by x வரும். அதாவது இந்த வெளியில் இருக்குல்ல அந்த பார்ட். ஸோ dy by dx. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போது f of x, y will be equal to, இங்கே என்ன வரும், x into cos y by x plus y into sin y by xன்னு வந்துடும் by y into sin y by x minus x cos y by xன்னு வரும், the whole thing into y by x. ஸோ இப்போ இங்கே f of lambda x, lambda y வந்து கொண்டு வரேன். ஸோ in place of x lambda xன்னு வந்து நான் போட போகிறேன். ஸோ lambda x cos lambda y by lambda x வந்துடும் plus lambda y into sin lambda y by lambda x by lambda y into sin lambda y by lambda x minus lambda x into cos lambda y by lambda x into lambda y by lambda x வந்து வரும்.
இப்போ இங்கே இந்த லாம்டாவும் கேன்சல் ஆகிடும். இங்கே இப்போ லாம்டா வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். டினாமினேட்டரில் இருந்தோ லாம்டாவை காமனாக எடுத்துடுறேன். ஸோ லாம்டா வந்துடும் எக்ஸ் காஸ், இந்த லாம்டா கேன்சல், லாம்டா இங்கே லாம்டாவும் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஒய் சைன் ஒய் பை எக்ஸ் வந்துடும் பை ஒய் சைன் ஒய் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் பை எக்ஸ் வந்து வரும். அண்ட் த ஹோல் திங் இன்ட்டு ஒய் பை எக்ஸ். ஸோ இது வந்து என்னவாயிடும், இங்கேயும் வந்து லாம்டா இருக்கா, ஸோ டினாமினேட்டர்லேயும் லாம்டா வந்துடும். இந்த லாம்டா எல்லாத்தையும் நம்ம காமனாக வெளில எடுத்துடுறோம்ல, ஸோ லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் ஈக்குவல் டு லாம்டா பவர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் dy by dx is a homogeneous differential equation. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ dy by dx is equal to, இங்கே வந்து என்ன வந்துடும், இங்கே வந்து v இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எக்ஸ் இருக்குது, dv by dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ dy by dx இருக்குல்ல, அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வின்னு வந்து நான் கொண்டு வர போகிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வரேன். ஸோ எக்ஸை மட்டும் வெளியில் கொண்டு வந்தேன்னா எனக்கு இல்லாத இடத்துல என்ன ஆகிடும், ஒய் பை எக்ஸ் ஆகிடுமா. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா காஸ் ஒய் பை எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இன்டூ சைன் ஒய் பை எக்ஸ்னு வந்து வரும் டிவைடட் பை, திருப்பியும் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா எக்ஸை வெளியில் எடுக்கிறோம். ஸோ அப்போ ஒய் பை எக்ஸ் வந்துடும் சைன் ஒய் பை எக்ஸ் வரும் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம். ஸோ அப்போ 1 தான் இருக்கும். 1 இன்டூ காஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ dy by dx is equal to cos v plus v into sin v by v into sin v minus cos v வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ dy by dx is equal to v plus x into dv by dxன்னு வந்து எழுதுறேன். ஸோ cos v plus v sin v by v into sin v minus cos v. இந்த vயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர மைனஸ் v ஆகிடும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வந்து எனக்கு வரும். இப்போ வந்து இங்கே இதை எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா v sin v மைனஸ் v sin v மைனஸ் cos v இருக்குது. ஸோ இப்போ இங்கே இது என்ன வந்துடும், இங்கே cos v ப்ளஸ் v sin v வந்துடும் மைனஸ் இங்கே வந்து இந்த ஹோல் திங் பை ஒய் பை எக்ஸ்னு இருக்கும், v வந்து இருக்கும். ஸோ அந்த பார்ட் நான் இங்கே எழுதலை. இங்கே வந்து ஒய் பை எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒய் பை எக்ஸை வந்து நான் வின்னு எழுதிக்கிறேன். இங்கே இது ஃபஸ்ட்டு இங்கே ஒய் பை எக்ஸ்னு போட்டுக்கலாம் அண்ட் இங்கே வந்து வின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நான் இந்த வியை வந்து இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வி காஸ் வி வந்துடும். இந்த வியை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் வி காஸ் வி ப்ளஸ் வி ஸ்கொயர் வந்துடும், வி ஸ்கொயர் சைன் வின்னு வந்து வந்துடும். அதே தான் இங்கேயும் வி ஸ்கொயர் சைன் வின்னு வந்துடும். இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே வந்துடுமா. ஸோ வி இன்டூ வி சைன் வி மைனஸ் காஸ் வி அப்படின்னு வந்து வரும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கொயர் எல்லா இங்கே வந்து ஒய் பை எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வி போட்டிருக்கேன்னா இந்த வியை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். வி காஸ் வி ப்ளஸ் வி ஸ்கொயர் சைன் வி ஆகிடும் பை வி இன்டூ சைன் வி மைனஸ் காஸ் வி. அது நோட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சு, அதனால தெரியலன்றதுனால நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வி காஸ் வி ப்ளஸ் வி ஸ்கொயர் சைன் வி மைனஸ் வி ஸ்கொயர் சைன் வி
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வி காஸ் வி வந்து வரும் பை வி சைன் வி மைனஸ் காஸ் வி வரும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். வி காஸ் வி ப்ளஸ் வி காஸ் வி 2v காஸ் வி பை வி சைன் வி மைனஸ் காஸ் வி வரும் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு வந்து வரும். ஸோ இந்த dx by x இந்த பக்கம் வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது dx by xன்னு வந்துடுதா. இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ 2 மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸோ 2 இன்டகிரல் dx by xன்னு வந்துடும் ஈக்குவல் டு இன்டகிரல் v sin v மைனஸ் காஸ் v பை v காஸ் vன்னு வந்து வரும் இன்ட்டு dv அப்படின்னு வரும். ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எப்பவுமே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம்ல அது மாதிரி. ஸோ வி சைன் வி மைனஸ் காஸ் வி பை வி காஸ் வி டிவி இன்டகிரல் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்து வரும். பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ செப்பரேட் பண்ணி எழுதுனா வி சைன் வி பை வி காஸ் வி வரும் மைனஸ் காஸ் வி பை வி காஸ் வி வரும். இங்கே வந்து நான் டிவி போட்டுக்கிறேன். திருப்பி அதை பிரித்து டிவி போட்டுக்கிறேன். இங்கே வந்து 2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் லாக் சி வந்து எனக்கு வந்துடும். இந்த பார்ட் வந்து இப்போது இந்த வியும் கேன்சல் ஆகிடும். காஸ் எக்ஸ் காஸ் வி கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகிரல் இங்கே வந்து என்ன இருக்கும், tan வி டிவி வரும் மைனஸ் இங்கே வந்து டிவி பை வின்னு வந்து வரும் ஈக்குவல் டு 2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் சின்னு வந்து வரும். இந்த 2 வந்து இந்த பக்கம் வந்துடும். அதாவது எம் என் லாக் எம் ஈக்குவல் டு லாக் எம் பவர் என் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அண்ட் tan வியை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா லாக் மாடுலஸ் ஆஃப் சீக்கண்ட் வி மைனஸ் இங்கே லாக் வி லாக் மாடுலஸ் வி ஈக்குவல் டு இங்கே வந்து லாக் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் லாக் சின்னு வந்து எனக்கு வந்துடும். இதுவும் வந்து என்னது ஃபார்ம் லாக் எம் ப்ளஸ் லாக் என் லாக் எம் இன்ட்டு என்னு வந்து வரும். ஸோ இது வந்து என்னவா இருக்குது லாக் எம் மைனஸ் லாக் என் லாக் எம் பை என் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு இதை அப்ளை பண்ணுறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த பார்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ எனக்கு எப்படி மாறுது லாக் மாடுலஸ் சீக்கண்ட் வி பை வி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சின்னு வந்து வரும். இப்போ ஒய் பை எக்ஸ் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் சீக்கண்ட் ஒய் பை எக்ஸ் பை ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி வந்து வரும். ஸோ லாக் போயிடும். சீக்கண்ட் ஒய் பை எக்ஸ் வரும். இந்த ஒய் பை எக்ஸை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது இதுவே வந்து டினாமினேட்டரில் இருக்குது அப்படியே தான் வரும் ஒய் பை எக்ஸ் இங்கே. ஏன்னா இது திஸ் இஸ் ஒன் பை ஒய் பை எக்ஸ்னு இருக்குது. அதர் சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவாகும் ஒய் பை எக்ஸ்ன்னு தான் வந்து இருக்குமே. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பை எக்ஸு into c x cancel ஆயிடும். so secant y by x is equal to xy c வந்து வரும். so c equal to அப்படின்னு கொண்டு வரோம்னா அதாவது இந்த c வந்து இந்த பக்கம் மற்ற xy டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். இந்த xy டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் c-யை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ சீக்கண்ட்டை 1 by cos y by xன்னு மாற்றிக்கிறேன் ஈக்குவல் டு xy இன்ட்டு சின்னு எழுதுகிறேன். அப்போது இந்த பக்கம் வரும்போது அது என்னவாயிடும் காஸ் எக்ஸ்ஒய்னு வந்துடும். அதாவது காஸ் ஒய் பை எக்ஸ்னு வந்துடும். இங்கே வந்து 1 by சின்னு வந்துடும். ஸோ இதை வந்து திருப்பியே நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய்னு வந்துடும். ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் இந்த 1 by சியை நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ல. ஸோ இதை மாற்றி திருப்பி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே வரும். ஸோ காஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.
நீங்கள் வந்து இந்த இடத்துலையே கூட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எழுதுகிறோம்ல, ஸோ இதோட வந்து கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம் இதை சால்வ் பண்ணிவிட்டு. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு தான். இல்லை இங்கே கூட வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து புக்கில் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். 8th question, x into dy by dx minus y plus x into sin y by x is equal to 0. ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் அதர் சைடு கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் ஒய் இருக்குல்ல, இந்த பார்ட்டை ரைட் சைடு கொண்டு போகிறேன். x into dy by dx is equal to y minus x sin y by xனு வந்து வரும். ஸோ dy by dx is equal to y minus x into sin y by x by xனு வந்து எனக்கு வரும். ஸோ f of x comma y is equal to y minus x into sin y by x by xனு வரும். and f of lambda x comma lambda y is equal to lambda y minus lambda x into sin lambda y by lambda x வந்துரும் by lambda x. lambdaவை காமனாக வெளில எடுக்கிறோம். y minus x into sin y by x by lambda x. So f of lambda x comma lambda y is equal to lambda power 0 into f of x comma y. So it is a homogeneous function and dy by dx is homogeneous differential equation. ஸோ இப்போது dy by dx is equal to வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, y minus x into sin y by x by xன்னு வந்து இருக்குது. ஸோ y by x is equal to v. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், y is equal to v into x. differentiate with respect to x பண்ணால் dy by dx is equal to v into 1 plus x into dv by dx வந்துடும். ஸோ இப்போ இது எனக்கு dy by dx வந்து in terms of v வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ dy by dx is equal to எக்ஸை எடுத்தோம்னா எனக்கு y by x வந்துடும், மைனஸ் 1 ஆகிடும். 1 into sin y by x வந்துடும் by x, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் v minus sin v அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். and this is dy by dx in terms of v. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ v minus sin v equal to v plus x into dv by dx. இந்த v இந்த பக்கம் வருது. ஸோ v minus sin v minus v is equal to x into dv by dx. plus v minus v cancel ஆகிடும். ஸோ minus sin v equal to x into dv by dxனு வந்து இருக்கும். ஸோ dx by x வந்துடும் equal to minus 1 by sin v dv அப்படின்னு வந்து இருக்கும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். மைனஸ் சைனை எக்ஸ் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ 1 by sin v dv is equal to minus dx by x. எல்லாத்துக்கும் இன்டெக்ரல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் cosec v dv is equal to minus log x வந்துடும் plus log c. இங்கே வந்து cosec v வந்து நான் இன்டெகிரேட் பண்ணனா log modulus cosec v minus cot v equal to minus log x plus log c. minus log x இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ log இது வந்து y by xனு மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ log cosec y by x minus cot y by x plus log x is equal to log c. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, log m plus log n ஃபார்ம். log m into nன்னு வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் எழுதுனோம்னா log modulus x into cosec
y by x minus cot y by xன்னு வந்து வந்துரும் equal to log c. இதை வந்து திருப்பியும் in terms of sin cos எழுதுறேன். So log modulus x into 1 by sin y by x minus cos y by x by sin y by x equal to log c அப்படின்னு வந்து வரும். and log modulus x இது வந்து sin காமனாக எடுத்துக்கலாம். sin y by x 1 minus cos y by xன்னு வந்துடும் equal to log c. so log வந்து போயிடும். so x minus x into 1 minus cos y by x by sin y by xன்னு வரும் equal to c. இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா x into 1 minus cos y by x equal to c into sin y by x. இதை வந்து ரைட் சைட் கொண்டு போயிட்டேன். and this is the final answer for 8th question. next வந்து நம்ம 9th question வந்து பார்க்கலாம். ஸோ 9th question வந்து பார்க்கலாம். ஸோ 9th questionல y into dx plus x into log y by x dy minus 2x dyன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த y dx இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் y dy டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்து எழுதிக்க போகிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும், y into dx plus dy காமனாக வெளில எடுத்தனா x log y by x வந்துடும் minus 2x வரும் equal to 0. ஸோ இப்போ dy பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ dy into dy காமனாக எடுத்தாச்சு x log y by x minus 2x equal to minus y dxன்னு வந்து வரும். ஸோ dy by dx is equal to minus y by x into log y by x minus 2xன்னு வந்து வரும். ஸோ இப்போது மைனஸ் சைன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ dy by dx is equal to y by 2x minus x into log y by xன்னு வந்து வரும். ஸோ f of x comma y equal to y by 2x minus x log y by xன்னு வந்து வரும். f of lambda x comma lambda y equal to lambda y வரும் 2 lambda x வரும் minus lambda x into log lambda y by lambda xன்னு வந்து வரும். ஸோ இங்கே மேலே லாம்டா y தான் இருக்குது. ஸோ lambda y by இங்கே லாம்டாவை வந்து காமனாக எடுத்தோம்னா ஸோ 2x minus x into log lambda கேன்சல் ஆகிடும் y by xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த lambda கேன்சல் ஆகிடும். ஸோ f of lambda x comma lambda y equal to lambda power 0 f of x comma yன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ homogeneous equation. ஸோ it is a homogeneous differential equation அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ dy by dx is equal to y by 2x minus x into log of y by xன்னு வந்து வரும். and y is equal to vxல ஸோ dy by dx is equal to v into 1 plus x into dv by dxன்னு வந்து வரும். இப்போ வந்து நான் y by x ஃபார்மில் கொண்டு வரணும். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து காமனாக எடுக்கிறேன். இங்கே எக்ஸ் இல்லை, ஸோ y by xன்னு வந்துடும். ஸோ dy by dx is equal to அப்போ வந்து எனக்கு என்ன வரும், y by x இல்லைன்னா டிவைட் பை எக்ஸ்ன்னு வந்து போட்டுக்கோங்க. போத் நியூமரேட்டர் இங்கே உங்களுக்கு அது மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா டிவைட் பை எக்ஸ் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ y by x வந்துருச்சா, இங்கே வந்து இதை வந்து எக்ஸால் டிவைட் பண்ண என்ன வரும், 2 தான் வரும். 2 மைனஸ் இங்கேயும் வந்து எக்ஸால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் போயிடும். ஸோ log
mod log of y by xனு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ வந்து y by xை வந்து நான் என்ன எழுதலாம், v is equal to y by xனு வந்து எழுதிக்கலாம். ஸோ in place of y by x நான் வந்து vனு போட போகிறேன். ஸோ dy by dx is equal to v by 2 minus log v அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ dy by dx is equal to v plus x into dv dx. இங்கே v by 2 minus log v minus v equal to x into dv dxனு வரும். LCM எடுக்கிறேன். 2 minus log v வந்துடும். v minus v into 2 minus log v அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். x into dv dx. இந்த மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ v minus 2v plus v log v by 2 minus log v equal to x into dv dxனு வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். இங்கே சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், நம்மளுக்கு v log v மைனஸ் வின்னு வந்துடும். 2 மைனஸ் log v வந்துடும் ஈக்குவல் டு x into dv by dx. ஸோ அப்போ இங்கே dx by x வந்துடும். இங்கே வந்து 2 மைனஸ் log v by v log v minus v கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரேன் into dv. இன்டகிரல் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா இன்டகிரல் 2 மைனஸ் லாக் வி பை வி லாக் வி மைனஸ் வி. நம்ம ஃபஸ்ட்டு சம்லேருந்து இப்போ நம்ம 9th சம் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மெத்தட்லேயே நான் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஏன் வந்து இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க, இங்கே ஏன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படிலாம் வந்து இல்லை. நான் ஏன் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னா, ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்னோடய சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெத்தட் உங்களுக்கு அப்படியே புரியும். ஸோ எல்லா சம்ஸ்லேயுமே அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வரும்போது இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறது அதெல்லாம் வந்து அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் dx by x plus xன்னு வந்து வந்துடும். இங்கே இந்த 2 இருக்குல்ல, இந்த 2வை வந்து நான் பிரித்து நான் 1 + 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 + 1 மைனஸ் லாக் வி வரும். இங்கே வியை காமனாக எடுத்தோன்னா லாக் வி மைனஸ் 1ன்னு வந்து வந்துடும் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். இங்கே ப்ளஸ் சி லாக்னே எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் கண்டிப்பாக லாக் தான் வரும்போது ஸோ லாக் சின்னே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 1 by v log v minus 1 plus integral 1 minus log v by log v log v minus 1 வந்து வரும். This is equal to log modulus x plus log c அப்படின்னு வந்து கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்கா, இதை வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். 1 மைனஸ் லாக் வியை லாக் வி மைனஸ் 1 ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ இன்டகிரல் 1 by v into log v minus 1 மைனஸ் இன்டகிரல் லாக் v minus 1 by v into log v minus 1 அப்படின்னு வரும். log modulus of x plus log c வந்து வரும். இது log v minus 1 log v minus 1 கேன்சல் ஆகிடும். இதை நான் எப்படி எழுதுறேன்னா 1 by v இங்கெல்லாம் dv வந்துடும்மா. நான் மறந்துட்டேன், நீங்கள் போட்டுடுங்க. இங்கேயுமே வந்து dv வந்துடும். ஸோ இங்கே 1 by vயை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த 1 by v இருக்குல்ல, இதை வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். அண்ட் log v minus 1 dvன்னு வந்து வரும். மைனஸ் இன்டகிரல் dv by vன்னு வந்து வரும் ஈக்குவல் டு log modulus of x plus log c அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் t எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். log v minus 1 is equal to t. நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by v minus 0 வந்துடும். dt by dv வந்துடும். ஸோ dv by v is equal to dtன்னு வந்துடும். ஸோ அப்போ அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டகிரல் 1 by v dv இருக்கா, 1 by v dvக்கு பதிலாக
நான் வந்து டிடின்னு போட்டுடலாம். பை லாக் வி மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக டி போட்டுடலாம். ஸோ சால்வ் பண்ணோம்னா லாக் மாடுலஸ் ஆஃப் டி வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் என்ன நம்ம வந்து டீன்னு எடுத்திருக்கோம், லாக் வி மைனஸ் ஒன்னு வந்து வரும். இப்போ இதை எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இங்கே வந்து கிடச்சிருக்குல, இதுக்கு பதிலாக வந்து நான் என்ன போட போகிறேன், லாக் மாடுலஸ் ஆஃப் லாக் வி மைனஸ் ஒன்னு போடுறேன். இதுக்கு வந்து லாக் வின்னு வந்துடும். ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் லாக் வி மைனஸ் ஒன் மாடுலஸ் மைனஸ் லாக் மாடுலஸ் வி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு வந்து வரும். இந்த மைனஸ் லாக் வி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். log modulus of log v minus 1 equal to log modulus of v plus log modulus of x plus log modulus of c, log c. ஸோ இதெல்லாமே வந்து log m plus log n ஃபார்மில் எழுதினோம்னா log v into x into c வந்துடும். அண்ட் log modulus log v minus 1 இந்த மாடுலஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. and v இருக்கிற இடத்துலலாம் y by x போட்டுடலாம். ஸோ log of log y by x minus 1 equal to இங்கே வந்து log y by x into cன்னு ஒரு x கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே லாகை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா log y by x minus 1 equal to yc அப்படின்னு வந்து வரும். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 9th question. இந்த லாக் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறத எழுதிடுறோம். 10th question வந்து பார்க்கலாம். 1 plus e power x by y into dx plus e power x by y into 1 minus x by y dy equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தோம்னா this is of the form x by y. ஸோ x by yன்னு இருந்துச்சு அப்படின்னா we will take dx by dy. அதாவது முன்னாடி சம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே y by x ஃபார்மில் இருந்தது. அதனால dy by dxன்னு வந்து எடுத்தோம். ஆனால் இங்கே வந்து x by yன்னு இருக்கா, அதனால நம்ம எடுக்கிறதும் வந்து dx by dy ஃபார்மில் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், dx by dyயை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே எனக்கு என்ன வேணும், dx by dy வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ரைட் சைட் கொண்டு போய்க்கிறேன். 1 plus e power x by y into dx equal to minus e power x by y 1 minus x by y into dy அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ dx by dy, இந்த dx இந்த dy இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மைனஸ் e பவர் x by y 1 மைனஸ் x by y வந்துடும் பை 1 ப்ளஸ் e பவர் x by yன்னு வந்து வந்துடும். ஸோ f of x, y is equal to மைனஸ் e பவர் x by y into 1 minus x by yன்னு வரும் பை 1 plus e பவர் x by yன்னு வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு f of lambda x, lambda y வந்து எழுதுறோம். மைனஸ் e பவர் lambda x by lambda y 1 minus lambda x by lambda y by 1 plus e பவர் lambda x by lambda yன்னு வரும். lambda lambda கேன்சல் ஆகிடும். இங்கேயும் lambda lambda, இங்கே lambda lambda கேன்சல் ஆகிடும். So f of lambda x, lambda y will be equal to lambda power 0 f of x, y அப்படின்னு வந்து எனக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ dx by dy is equal to minus e power x by y 1 minus x by y by 1 plus e power x by yன்னு வந்து வரும். x by y தான் நான் vன்னு எடுத்துப்பேன். அப்போ x is equal to v into yன்னு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dx by dy வரும் equal to v into 1 plus y into dv by dy. அங்கே வந்து நம்ம with respect to x பண்ணும், இங்கே with respect to yன்னு வரும். அக்கார்டிங்லி மாறும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x by yன்னு எடுத்தோம் அப்படின்னா with respect to y வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம dx by dy இருக்குல்ல, அது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியில் வந்து எழுதிக்கலாம். இங்கே x by y இருக்கிறதுலாம் v போட போகிறேன். மைனஸ்
e பவர் v 1 மைனஸ் v வந்துடும் பை 1 ப்ளஸ் e பவர் v வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே அப்படியே எழுதிக்கலாமா? மைனஸ் இ பவர் வி 1 மைனஸ் வி பை 1 ப்ளஸ் இ பவர் வி வந்துடும். இந்த வியை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போது மைனஸ் வி ஆகிடும் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய்னு வந்து வரும். இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே வந்து 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் 1 ப்ளஸ் இ பவர் வி வரும் மைனஸ் இ பவர் வி இன்ட்டு 1 மைனஸ் வி மைனஸ் வி இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் வின்னு வந்து வரும். இங்கே வந்து என்ன, இங்கே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 1 ப்ளஸ் இ பவர் வியால் மல்டிப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன். ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய்னு வந்து வந்துடும். ஸோ மைனஸ் இ பவர் வி இன்ட்டு 1 மைனஸ் வி மைனஸ் வி மைனஸ் இ பவர் வி இன்ட்டு வின்னு வந்து வரும் பை 1 ப்ளஸ் இ பவர் வி. இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா மைனஸ் இ பவர் வி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வி இன்ட்டு இ பவர் வி மைனஸ் வி இன்ட்டு இ பவர் வின்னு வந்து வரும் 1 ப்ளஸ் இ பவர் வி. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய். ஸோ இங்கே மைனஸை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இ பவர் வி ப்ளஸ் வி பை 1 ப்ளஸ் இ பவர் வி வரும் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய்னு வந்து வரும். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதை வி டேர்ம்ஸை மட்டும் நான் அதை சைட் கொண்டு போகிறேன். இன்டகிரல் டிஒய் பை ஒய்னு வந்துடும் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 ப்ளஸ் இ பவர் வி பை v ப்ளஸ் இ பவர் வி டிவி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 1 ப்ளஸ் இ பவர் வி பை வி ப்ளஸ் இ பவர் வி டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் டிஒய் பை ஒய் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வி ப்ளஸ் இ பவர் வி இருக்குல்ல, அதை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 1ன்னு கூட வச்சுக்கோங்க, I1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சால்விங் I1. ஸோ இ பவர் வி ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு டி. இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா இ பவர் வி வந்துடும் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டிடி பை டிவி அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 இந்த டிவி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போது இ பவர் வி ப்ளஸ் 1 இன்ட்டு டிவி இஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் இ பவர் வி ப்ளஸ் 1 டிவி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக டிடியும் பை டின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். லாக் மாடுலஸ் ஆஃப் டி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் டி நான் என்ன போட போகிறேன், திஸ் இஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் இ பவர் வி ப்ளஸ் வி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த I1 பிளேஸில் நான் இதை எழுதிக்க போகிறேன். லாக் மாடுலஸ் ஆஃப் இ பவர் வி ப்ளஸ் வி வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் லாக் சின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். மைனஸ் லாக் ஒய் இந்த பக்கம் வருது. லாக் மாடுலஸ் இ பவர் வி ப்ளஸ் வி ப்ளஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் சி. வி இருக்கிற இடத்துலலாம் எக்ஸ் பை ஒய் போடுறேன். லாக் மாடுலஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் சி. ஸோ வந்து இப்போது இந்த லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய்ன்னு வந்து வரும் ஈக்குவல் டு லாக் சி. log m plus log n ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ log m plus log n is equal to log m into n வந்து வரும். ஸோ அப்போ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் log y into e power x by y plus y into x by y வந்து வரும் ஈக்குவல் டு log c வந்து வரும். y கேன்சல். ஸோ அப்போ log y into e power x by y
இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு லாக் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். லாக் போயிடும். ஸோ ஒய் இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் வந்து ப்ளஸ் எக்ஸ்மா, இந்த ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இங்கே வந்து ப்ளஸ் தானே இருக்குது, ஸோ இந்த ப்ளஸ் வந்துடும், இங்கே ஒய் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர், ஒய் இன்டூ இ பவர் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி. அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு 10th சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.